ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ கனரா பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 20,000க்கு மேலே உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ முன்னாடியே நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். கனரா பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா, தங்க நகை மதிப்பீட்டாளருங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜுவல் அப்ரைசர்னு சொல்லுவோம்ல, அந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் வந்து பாருங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் நகை மதிப்பீட்டாளருக்கான பயிற்சி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 30 வயசு, அதிகபட்சமாக 50 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த நகை மதிப்பீட்டாளருக்கான முன் அனுபவமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் விருப்பமும் தகுதி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃபோட்டோ, அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து அனுப்ப போகிறீங்க. ஃபோட்டோலேருந்து உங்களோட பயோடேட்டாலேருந்து ஆதார் கார்டிலேருந்து டிசியிலேருந்து பயிற்சிக்கான சான்றிதழ் இது எல்லாமே நகல்கள் தான். ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கனரா வங்கி வட்ட அலுவலகம். ஸோ பிபி 10785631 கொடுத்து அண்ணா சாலை தேனாம்பேட்டை சென்னை 6,18,018 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 20 ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். இன்டர்வியூ என்னைக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து தெரிவிப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அனுப்புனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் முக்கியமாக குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதியில் தான் வந்து நீங்கள் அமர்த்தப்படும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா சென்னை அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.